என்னையோட தள்ளி விடுறீங்க? கட்சிக்காக இவ்வளோ உழைச்சிருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்கள் கட்சி மேடையில் அவ்வளோ பேசியிருக்கேன், என்னையாடா வந்து தாவாக்கா மேடையிலேருந்து இறக்கி விடுறீங்க? இருங்கடா நான் உங்களை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சூடு உரைச்சிட்டு வைஷ்ணவி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருந்துட்டு தாவாக்காலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போய் இப்போ பயங்கர பாப்புலராக இருக்காங்க. அவங்களோட இப்போ வந்து அவங்களோட நோக்கமே இப்போ என்னன்னா தாவாக்காவை வந்து அழிக்கிறது தான். ஏன் கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கோ, அவங்க வந்து சொல்கிறாங்க இதுமாரி இளைஞர்களுக்கும் என்ன மாதிரி பெண்களுக்கும் வந்து வாய்ப்பே தரமாட்டுறாங்க, ஒரு கூட்டத்துக்கு போனால் கூட வந்து மதிக்க மாட்டுறாங்க, எல்லாருமே வந்து தாவாக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் தான், அவங்களுக்கு வந்து முதிர்ச்சியே இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வர வேண்டிய இந்த கட்சி இப்போ என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க கட்சியை விட்டு, அதனால் நான் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. அவங்க அம்மாலாம் வந்து டிஎம்கே தான் போல இருக்குது, செந்தில் பாலாஜியோட வந்து க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இவங்க வந்து கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜியோட முன்னாடியே. சரி, யார் இந்த வைஷ்ணவி அக்கான்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி வந்து பார்த்தா இந்த ஃபேன்சி ட்ரெஸ்லலாம் குட்டி குழந்தைங்களுக்கு சேலை கட்டி விட்டுட்டு டான்ஸ் ஆட விடுவாங்கல்ல இந்த ஸ்டேஜில், அம்மேன்னு அந்த மாதிரி வந்து சேலை கட்டிட்டு ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜ் போகிற பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்து நான் தான் வந்து புதிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவுண்டு போட்டுட்ருக்காங்க. அவங்களோட மேஜர் கன்சர்ன் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தாவேக்காக 5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்களா, இவ்வளோலாம் செலவு பண்ண என்னையே வந்து மதிக்க மாட்டாங்க, ஒன்றுமே பண்ணாத ரசிகர்களை வந்து கூட்டமாக வச்சுக்கின்னு இந்த தாவேக்கா செயற்குழு கூட்டம்லாம் வந்து என்ன ஒதுக்குறாங்கன்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏக்கா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இப்போ தான் வந்து தாவேக்கா கட்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க, ஆனால் இந்த ரசிகர்கள்லாம் குட்டி சின்ன பிள்ளைங்களா டவுசர் போட்டிருந்த காலத்துலேயே வந்து விஜய்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் மீறி வந்து நீங்கள் உடனே வந்து பொசிஷன் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. ஒரு கட்சினா வந்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொசிஷன் இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சேலையை கட்டிட்டு வந்து நானும் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜய் அவர்களோட செகண்ட் பொசிஷனில் போய் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கக்கா? அக்கான்னு கூட சொல்லுங்க பாப்பா. இந்த அரசியல் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கே வந்து புரிதான்ற மாதிரி தான் வந்து எங்களுக்கு இப்போ வந்து சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் போடுற ட்வீட்டோ இல்லை ஆதவர்ஜுனா போடுற ட்வீட்டோ இல்லை வந்து இவர் இருக்கார்ல ஆனந்த் அவர்கள் போடுற ட்வீட்டோ அந்த ட்வீட்டில் போயிட்டு உட்காந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அது பண்ணலாம், நீங்கள் இது பண்ணல, நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களே. அரசியல் செய்கிறதுனா என்ன ஃபஸ்ட்டு தெரியுமா? போய் உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் நைனா கிட்ட கேளுங்க. பாப்பா கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு உடனே நீங்கள் வந்து பெரிய அம்மா மாதிரி, அதாவது ஜெஜா அவர்கள் மாதிரிலாம் வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதிர்க்கலாம். இது இந்த டிவிகே வர்சஸ் வைஷ்ணவிலாம் வந்து காமெடிங்க. இந்த காமெடியில் நீங்கள் தான் ஒரு காமெடினா இருக்கீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது.